ஹாய் கைஸ், நம்ம இன்றைக்கி கோதுமை தோசை ரொம்ப ஹெல்த்தியாக அதே சமயம் கிறிஸ்பியாக எப்படி செய்யலான்ற ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதுக்காக நான் ஒரு பவுலில் 1.5 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கிறேன். 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு, 1/4 கப் அளவுக்கு ரவை, ஒரு பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கிறேங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு இடிக்கல்லில் போட்டு இடித்து சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பவுடர், 1/2 ஸ்பூன் அளவுக்கு சால்ட். இப்போது ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் சின்ன சின்னதாக நறுக்கி அதையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு சொம்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேங்க. இது போல் நம்ம மாவு கரைக்கும் போது தேவைக்கு அப்பப்போ தண்ணி சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிக்கோங்க. இந்த மாவு பார்த்திங்கன்னா ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது, நல்லா தண்ணியாக இருக்கணும். அதனால் தேவைக்கு அப்பப்போ இது போல் ஆட் பண்ணி நல்லா தண்ணியாக கரைச்சிக்கோங்க. இப்போ எனக்கு உப்பு கம்மியாக இருந்ததுனால நான் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கிறேங்க. பாருங்கள், இப்போ நல்லாவே கரைச்சாச்சு. இதை கரண்டியில் எடுத்து நீங்கள் ஊற்றும் போது உங்களுக்கு தண்ணியாகவே இருக்கணுங்க. இது ஒரு 15 நிமிஷம் அப்படியே மூடி வச்சுருங்க. திருப்பி திறந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்காக இருந்ததுன்னா இன்னுமே தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ தோசைக்கல்லை அடுப்பில் வச்சாச்சு, எண்ணெயும் ஸ்ப்ரே பண்ணியாச்சு. இது போல் ஒரு கிண்ணத்தில் இந்த மாவை எடுத்து நீங்கள் ஊற்றுனீங்கன்னா நல்லா தண்ணியாக ஊற்றுற மாதிரி வரணுங்க. இது போல் நீங்கள் தோசை ஊற்றும் போது ஸ்டார்டிங்கில் கல் நல்லா சூடாக இருக்கணுங்க. அப்படியே மீடியம் ஃப்ளேமில் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஒன் சைடு அப்படியே கோல்டன் ப்ரௌன் கலர் சேஞ்ச் ஆனோடனே நீங்கள் திருப்பி போட்டுக்கணுங்க. இதே போல் 2 பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் சேஞ்ச் ஆனதும் நீங்கள் எடுத்து அப்படியே சர்வ் பண்ணலாங்க. பாருங்கள், நான் இன்னொன்று கூட உங்களுக்கு ஊற்றி காட்டுறேன். கல் நல்லா சூடாக இருக்குது இல்லைங்களா? இப்போ நல்லா எடுத்து நம்ம மாவை ஊற்றிக்கணும். அப்படியே நீங்கள் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் விட்டு நல்லா குக்காக விடணுங்க. ஆயில் தேவையான அளவுக்கு ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆகுது பார்த்திங்களா? இந்த ஸ்டேஜில் நம்ம அப்படியே லைட்டாக திருப்பி போட்டுக்கலாம். இதே போல் டபுள் சைடும் நல்லா ரோஸ்ட் ஆகிற மாதிரி குக் பண்ணி எடுத்தோன்னா நம்மளோட ரொம்பவே ஹெல்த்தி அண்ட் கிறிஸ்பியான கோதுமை தோசை ரெடிங்க. பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு. டேஸ்ட்டும் ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க. இதுக்கு சைட் டிஷ்ஷாக எள்ளு பொடி, சட்னி எது வேணாலும் நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். கிட்ஸ்க்கெல்லாம் கொடுக்கும்போது அவங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது போல் ஹெல்த்தியான ரெசிபிக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.